எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி நடத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் ஆட்சி ஏன் இந்த தமிழ்நாட்டில் வேண்டும் என்று எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரும் ஆட்சிக்கு வேண்டாம், நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. திமுக வந்தால் 1000 கொடுக்குறத இப்போ 2000 மாற்றுவோம், அதிமுக வந்தால் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறத 2000 மாற்றுவோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாங்க. புதுசாக வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2000 கொடுத்தா என்ன, நாங்கள் 2500 கொடுப்போம்ட்டார். கடைசியில் சித்தப்பு எடப்பாடி என்ன சொல்லிட்டாருன்னா, நீ 2500 ஏற்றிக்கிட்டே போய் வேணா, ஒரே தான் 10,000 ஐயா எடப்பாடியை சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு இந்த 5000 10,000 இந்த தன்மானத்துக்கு இழுக்கான இந்த ஓசின்னு அவங்க சொல்லுவாங்க, இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு இலவசமாக நாங்கள் என்ன கொடுப்போம்னா, எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தரமான சமமான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமாக சமமாக எல்லாருக்கும் கொடுப்போம். இது வெறுமன சொல்லல செயல். எப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வரைக்கும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, அமைச்சர்களும் சரி, யாராச்சும் அவங்களோட பெத்த பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் உடம்பு முடியல வைக்கலைன்னா அவங்க அரசு மருத்துவமனைக்கு செல்வாங்களா? இல்லை. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் இது சத்தியம். நாங்கள் சொல்கிற இது தேர்தல் வாக்குறுதினே நீங்கள் எடுத்துக்கங்க. நாம் தமிழர் ஆட்சி வந்தவுடன் இந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசு துறையில் வேலை பார்க்குற ஊழியர்களும் சரி, அவங்களோட பெத்த பிள்ளைகளை எல்லாரும் அரசு கல்லூரி அரசு பள்ளியில் தான் சேர்ப்போம். அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் தான் அவங்களுக்கு மருத்துவம் பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப தானாக அரசு கல்லூரி பள்ளிகளோட தரமும் உயர்ந்துடும், அரசு மருத்துவமனையோட தரமும் உயர்ந்துடும். அதே சமயத்தில் இந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்களை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கோவை நாடாளுமன்ற தேர்தலையும் அக்கா அவர்கள் தான் போட்டிட்டாங்க. இந்த தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும், இல்லை அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்கள் ஜெயிச்சா என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ரோட்டு ஓரத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே தெரியும், எல்லா கடையிலையும் ஆங்கிலத்தில் பேர் இருக்குது. எங்கேயும் தமிழை வாழ வச்சோன்னு சும்மா வாயிலோட மட்டும் எங்களுக்கு லெகசி இருக்குது அப்படின்னு மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவார். ஆனால் அந்த லெகசியை பார்த்தா தெரியும், இந்த ஓரத்தில் எந்த கடைக்கும் தமிழில் பேர் இருக்காது. பார்த்தா தங்கிலீஷாக மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததை அரசு போக்குவரத்து கழகம் ஆக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் எந்த அரசு நாங்கள் எடுத்துக்கிறதையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு துணை முதலமைச்சராக இருந்தார், அந்த அரசு நாங்கள் எடுத்துக்கிறதா? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு பக்கத்து மக்களை எப்படி வாழ வைக்கணும், தமிழ்நாட்டு மக்களை எப்படி தன்மானத்தோட வாழ வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பக்கத்து திராவிட கட்சிகள் என்னன்னா, எப்படி இவங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி நம்ம அவங்கள ஆளலாம்னு யோசிக்கிறாங்க. ஆள்றதுக்கும் வாழ வைக்கிறதுக்கு என்னையா வித்தியாசம்? ஆள வைக்கிறதுனா ஒன்றும் இல்லையா? நான் உங்களை ஆளணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி 1000 தரேன் 2000 தரேன், மக்களை வாஷிங் மிஷின் தரேன் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லி ஏமாற்றி அதில் ஆட்டையை போட்டு திங்கிறதுக்கு பேர் ஆள்றது. தமிழர்களை ஆள்றது, தமிழர்களை வசதியாக வாழ வைப்பது. இலவசங்கள் எதுவும் வேண்டாம், நாங்கள் உழைக்கும் தரத்துக்கு ஏற்ப ஊதியத்தை கொடுப்பதுதான் தரமான ஆட்சி. இதுலேருந்து என்ன தெரிஞ்சோம்னா, கல்லூரி நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த தடவை மாற்றுன்னு வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்றாங்க. அதை கூட முழுசாக சொல்ல மாட்டாங்க, டிவிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதுக்காக வாக்கு செலுத்துறேன்னு ஒரு காரணத்தை சொல்கிறானா, ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்கள குறை சொல்லி குத்தம் இல்லை, அவங்கள தன்னால் ஒன்றுமே தெரியாமல் வளர்த்து வச்சுருக்காங்கல்ல இந்த திராவிட கட்சிகள், அவங்கள தான் மொதல் குறை சொல்லணும். எல்லாரும் தற்கொலைன்னு அவங்கள திட்டுறாங்க. அது எனக்கு மனசுக்கு ஒப்பலை. அந்த தற்கொலையை மாற்றி வச்சிருக்க திராவிட கட்சியை தான் நம்ம இதில் குறை சொல்லணும். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, இவ்வளோ தூரம் மற்றவங்கள குறை வைக்கிறோம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எல்லாரும் படித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம எங்கள் ஊர் காரைக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கிராம பகுதி, காரைக்குடி திருப்பத்தூர்லாம் கிராம பகுதி. அங்கே சொன்னாலும் மக்கள் ஓரளவுக்கு திமுக அதிமுக ரெட்டலை உதயசூரியன் மாறி வாக்களிப்பாங்க. ஆனால் இந்த கோவை தொகுதியில் முக்கால்வாசி படித்தவங்கலாம் அதிகமாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். அப்படி நம்புகிறவங்க தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்காதீங்க, தங்களுடைய பிள்ளைகளையும் வாக்களிக்க சொல்லாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அனியா கமலஹாசன் அவர்கள் இறக்கி விட்டதுக்கப்புறம் டார்ச் லைட்டை உடைச்சார், டிவியை உடைச்சார், என்னென்னமோ பண்ணார். கடைசியில் அறிவாலயம் வாசல்லே இப்போ டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு நெல்லுன்ட்டாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சத்தியம் மட்டும் சொல்கிறேன், ஆனால் இது ரெட்டலைக்கு ஒன்று விசிலடிப்பார், இல்லாட்டி உதயசூரியனுக்கு விசிலடிப்பார் அண்ணன் விஜய் அவர்கள். இதை தவிர வேற எதுவும் நடக்காது, மாற்றம் எதுவும் ஏற்படாது. நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்துக்கு வாக்களித்தா மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் என்பது ஏற்படும்.
இதனால் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.